வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பதவி விலகுகின்றாரா சத்தியலிங்கம்? வைத்தியர் அர்ச்சுனாவின் பரபரப்பு தகவல். இலங்கை நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவலகங்கள் குழுவின் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருந்தது. இலங்கை நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவலகங்கள் பற்றிய விடயங்கள் கையாள்வதற்காக குழு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவினால் நியமிக்கப்பட்டிருந்தார். சபாநாயகரை தவிசாளராக கொண்ட குறித்த குழுவில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய, சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கா, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய மருத்துவர் பத்மநாதன் சத்தியலிங்கம், சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார, மருத்துவர் நிகால் அபிசிங்க ஆகியோர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. இதோடவில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எம்பி பதிவிட்டுள்ளதாவது: இதிலிருந்து தேசியம் கதைக்கும் தமிழக கட்சி என்ன வகையான வங்குரோத்து அரசியலை செய்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றாம். வெகு விரைவில் சுமந்திரன் அவர்கள் அந்த அரசியலமைப்பு சபையில் இருப்பார் என்பதை இப்போது சொல்லி காட்டிக்கொள்ள விரும்புகின்றேன். முடிந்தால் அதை நிரூபித்து காட்டுமாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அர்ச்சுனா ராமநாதன். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி கால பகுதியில் 4 ஆண்டுகால பகுதியில் 3572 மில்லியன் ரூபாய் செலவிட்டிருப்பதாக பிரதமர் செய்தி வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2 பதவிக்காலத்திலும் 32 நாடுகளுக்கு சென்றுள்ளார். இந்த பயணங்களில் 154 பேர் பயணம் மேற்கொண்டனர். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா மேற்கொண்ட 3 வெளிநாட்டு பயணங்களில் 11 பேர் மாத்திரமே பங்கு பெற்றிருந்தனர். இதற்கு 1.8 மில்லியன் ரூபாய் மாத்திரமே செலவிடப்பட்டிருக்கிறது. பதவிக்கான சிறப்பு சலுகையின் சுமையை மக்கள் மீது நாங்கள் சுமத்தவில்லை. இதுவே அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்ப மாற்றமாகும் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கருத்து வெளியிட்டுள்ளார். இருப்பினும் இலங்கை அரசியல் கலாச்சாரத்தில் கடந்த காலங்களில் அரசு முறை பயணங்கள் முறைகேடாக காணப்பட்டிருக்கின்றது. அறைக்குள் வரவிடாமல் தடுக்கப்பட்டாரா ஹக்கீம்? பாராளுமன்றத்தில் வாக்குவாதம். ஹக்கீம், பாராளுமன்ற சபை தலைவர் பிமல் ரத்நாயக்கா ஆகியோர் பாராளுமன்றத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்ற அலுவல்கள் குழுவில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா உறுதியளித்த போதிலும் ஹக்கீம் அதிலிருந்து விலகி வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தல் இருக்கின்றது. அலுவல்கள் குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அறைக்கில் ரத்நாயக்கா தன்னை வரவிடாமல் தடுத்ததாக ஹக்கீம் குற்றம் சுமத்தியிருந்தார். இருப்பினும் ரத்நாயக்கா இந்த குற்றச்சாட்டை மறுத்து ஹக்கீமின் அறையை கன்சர்ட்டிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். வடக்கில் அர்ச்சுனாவும் கிழக்கில் சாணக்கியனும் அரசியல். இன்றைய அரசியல் சூழலில் அரசுக்கு வடகிழக்கில் தலையீடியாக இருக்கும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களில் வடக்கில் இருப்பவர் ஒருவர் ராமநாதன் அர்ச்சுனா, கிழக்கில் இருப்பவர் இன்னுமொருவர் சாணக்கியன். இது எவ்வாறு இருப்பினும் 3 மொழி புலமை கொண்ட இவர்கள் இருவரும் எதற்கும் துணிந்தவர்கள். பேச்சிலும் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் வெளியிடுவதிலும் சிறந்தவர்களாக இருக்கின்றனர். கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை பழிவாங்க துடைக்கும் 2 தரப்பினர். தீவிரமடை கொழும்பு நிலைமைகள். கொழும்பு பாதுகாப்பு நிலைமைகள் மிக மோசமாக இருக்கின்றது. பாதாள உலக குழு தலைவர்களுக்கான கனிமுல்ல சஞ்சீவவின் தரப்பினருக்கும் துபாயில் மறைந்திருப்பதாக சொல்லப்படும் பத்திமீம் தரப்பினருக்கும் இடையில் தற்பொழுது மோதல் நிலைமைகள் அதிகரித்திருப்பதாக கொழும்பு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதே நேரத்தில் போலீஸ் தரப்பினரும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளனர். நாட்டில் தற்பொழுது இடம்பெற்று வரும் குற்றச்சம்பவங்கள், மோதல்கள் குறித்து போலீசார் அதிக விசேட கவனம் செலுத்தி வருவதுடன் அண்மையில் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னர் இந்த மோதல் நிலைமைகள் தீவிரமடைந்திருக்கின்றன. கனிமுல்ல சஞ்சீவவின் பிரிப்பினருக்கும் தற்பொழுது துபாயில் மறைந்திருப்பதாக சொல்லப்படும் பத்திமீம் பிரிப்பினருக்கும் இடையில் இந்த மோதல் எழுந்திருக்கின்றது. பாதாள உலகக்குழு தலைவரான கனிமுல்ல சஞ்சீவவின் கொலையின் பின்னணியில் பத்தே இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. பத்தேவின் தந்தையின் கொலைக்கு கனிமுல்ல சஞ்சீவதான் பிரதான காரணம் என்று, இதற்கு பழிவாங்கும் நோக்கில் சஞ்சீவ கொலை செய்வதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் பத்தேமே என்ற பெயரை பயன்படுத்தி பணக்கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டு வந்த காஞ்சானா மீது மினுவாங்குட பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூட்டுக்கிழக்கான குறித்த நபர் துபாயில் இருக்கும் பத்தேமேவின் நீண்டகால நண்பர். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர் தற்பொழுது கம்பகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கனிமுல்ல சஞ்சீவ தரப்பைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் 2 தரப்புக்கு இடையில் பழிவாங்கல் நடவடிக்கை தீவிரமடைந்திருப்பதால் கொழும்பு பகுதிகள் மிக பரபரப்பான சூழலை காணப்படுகின்றது. கனிமுல்ல சஞ்சீவ கொலை திட்டமிடல் மேலும் ஒரு இலங்கையர் நீண்டு செல்லும் விசாரணை பட்டியல்.
கனிமுல சஞ்சீவ கொலையின் திட்டமிடல் இலங்கையில் வசிக்கும் மற்றொரு நபர் செயற்பட்டிருக்கலாம் என்றும் இலங்கை போலீஸை கூடிட்டு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. சட்டத்தினரை போல் வேடமிட்டு நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைந்த பெண்ணையும் இந்த நபரை வழிநடத்தி இருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டுக் படுகொலை நடந்தபோது நீதிமன்ற வளாகத்திலிருந்து அடையாளம் காணப்பட்ட சிறப்பு படை அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், சிறைச்சாலை அதிகாரிகள் மொத்தம் 13 கைபேசிகள் விசாரணை குழுக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த தொலைபேசிகள் தற்பொழுது மேலதிக விசாரணைக்காக செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி கனிமுல சஞ்சீவ நீதிமன்றத்தில் முன்னிலையானமை குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்படுகின்றது. துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு தப்பிச் செல்ல சந்தேக நபர் பயன்படுத்திய வேன் மேலதிக விசாரணைக்காக அரச ஆய்வாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. வேனின் இயந்திரகன், செசி எண் மற்றும் உரிமத் தகடுகள் போலியானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர் என்று நம்பப்படும் ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். வேனை அவருக்கு வழங்கியவர் மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி. இந்த அதிகாரி தற்பொழுது துபாயில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப் பிரமுகரின் பாதுகாப்பிலும் இருக்கின்றார். கனிமுல சஞ்சீவ கொலைக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட முக்கிய பெண் சந்தேக நபரின் தாயார், தம்பி மார்ச் 7ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் முந்தைய தடுப்பு காவல் உத்தரவு காலபாணியதை தொடர்ந்து அவர்கள் மேலதிக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் விளக்கமறையில் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய வட்டுவகல் பாலம் அமைக்க 1000 மில்லியன் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் 2025ஆம் ஆண்டுக்கான பாதீட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் பற்றிய முன்னாய்வு மேற்கொண்டு குறித்த வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்க ஆக குறைந்த 2 மாதங்கள் எடுக்கும். மனு கோரப்பட்டு வேலை ஆரம்பிக்க 2 அல்லது 3 மாதங்கள் தேவை. மாரிகாலத்தில் அங்கு எந்த வேலையும் செய்ய முடியாத தொகையினால் ஆகக்கூடிய 4 தொடக்கம் 6 மாதங்கள் இந்த வருடம் அங்கு வேலை செய்ய முடியும். இந்த வருடம் 100 கோடியில் ஆகக்கூடியது 10 தொடக்கம் 15 கோடி செலவழிக்க முடியும். மிகுதி 80 தொடக்கம் 90 கோடி திருப்பி அனுப்பப்படுவதாக ஆண்டிறுதி அறிக்கையில் காட்டப்படும். இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் அடுத்த வருடம் பதவியில் இருந்தால் அடுத்த வருடம் வட்டுவகல் பாலம் அமைக்க 1000 மில்லியன் ஒதுக்கப்படும். 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டிலும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று பத்திரிகை செய்தி வரும். இந்த பாலம் அமைத்து முடிக்க 3 தொடக்கம் 5 வருடம் ஆகும். இதுவரை இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கின்ற இறைவனை பிரார்த்திப்போம். இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்கவினால் ஆரம்பிக்கப்பட்ட பாலியாறு திட்டம் 350 மில்லியன் செலவழித்த பின்பும் கிடப்பில் போடப்பட்டவாறே இந்த திட்டமும் கிடப்பில் போடப்படும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், 2010ஆம் ஆண்டில் இந்த பாலம் அமைக்க 100 கோடி ரூபாய் தேவை என்று மதிப்பிடப்பட்டிருந்தது. பணவீக்கம், பண மதிப்பிழக்கம் என்பவற்றை கவனத்தில் எடுத்தால் 300 கோடியாவது தற்பொழுது தேவை. பழைய பாலத்தை யாரும் உடைச்சி போட வேண்டாம், அது நிச்சயமானது ஒன்றோ. இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். பஹ்ரைன் தினார் 784 ரூபாய், குவைத் தினார் 958 ரூபாய், ஓமான் ரியால் 768 ரூபாய், கட்டார் ரியால் 81 ரூபாய், சவுதி அரேபியா ரியால் 78 ரூபாய், ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 80 ரூபாய். தொடர்ந்து ஆஸ்திரேலியன் டாலர் 191 ரூபாய், கனேடியன் டாலர் 210 ரூபாய், யூரோ ஒன்றின் பெறுமதி 315 ரூபாய், சிங்கப்பூர் டாலர் 225 ரூபாய், ஸ்டேர்லிங் பவுண்ட் 381 ரூபாய், சுவிஸ் பிராங்க் 337 ரூபாய், ஐக்கிய அமெரிக்க டாலர் 299 ரூபாய்.